இது குடோன் ஸ்ட்ரீட், அதாவது கிடங்கு தெரு. பாரிஸ் பூக்கடை பக்கத்தில் இருக்கிற தெரு தான் இந்த குடோன் ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா துணி ரகங்கள், எல்லா வகையான துணி ரகங்களும் இங்கே கிடைக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஹோல்சேலில் வாங்கிட்டு போய் நீங்கள் ரீட்டெயிலில் சேல்ஸ் பண்ண முடியும். அல்லது உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, மொத்தமாக வாங்கணுன்னாலும் இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பிராண்டட் இல்லாதது, காஸ்ட்லியாக இருக்கிறது, கம்மி விலையில் இருக்கிறது, திருமணத்துக்கு தேவையான பட்டுப்புடவை, வேட்டி, சட்டை துணி, பேண்ட்டு துணி, புடவை, சுடிதாரு, அது மாதிரி எல்லா மெட்டீரியலும் இங்கே கிடைக்கும். டவலு, கர்ச்சீஃபு, பெண்கள் உள்ளாடை, ஜாக்கெட் பிட்டு, பாவாடை, இது போல் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு இடம்தான் கிடங்கு தெரு, குடோன் ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கடையிலையும் ஃபுல்லாக இருக்கிறதால நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவையானதை அப்போவே கொடுத்துருவாங்க. நீங்கள் 200 கேட்டாலும் சரி, 500 கேட்டாலும் சரி, மொத்தமாக அப்போவே வாங்கிட்டு போக முடியும். கட்சி கரவேஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நிறுவனத்தில் யூனிஃபார்ம் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் சரி, எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். அனுபவமே இல்லாம கூட ஒரு தொழில் பண்ணோம்னா டெக்ஸ்டைல் பிசினஸ் வந்தீங்கன்னா பண்ண முடியும். ஏன்னா இங்க வந்தீங்கன்னா அவங்களே எந்த ஊர்ல எந்த மாதிரி மெட்டீரியல் சேல் ஆகும், என்ன ரேட்டுக்கு சேல் ஆகும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த ஷாப்பு எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டு இருக்கேன். அதுல இப்போ வந்திருக்கிற கடை என்ன டீட்டெயில்னு பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம். உங்க கடை பேர் சொல்லுங்க சார். கடை பேர் குமரன் டெக்ஸ். நீங்க நம்ம கடையில என்னெல்லாம் கிடைக்கும் சார் இங்க? கடையில் வந்து ஸ்டார்டிங் நம்ம வேஷ்டி ஸ்பெஷலிஸ்ட் நாங்கள். ஓகே. அது ஐயர் வேஷ்டி, சாமி வஸ்திரங்கள், அப்புறம் வந்து கும்பாபிஷேக வஸ்திரங்கள், இதெல்லாம் எங்ககிட்ட ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். இது ஸ்பெஷலிஸ்ட் நாங்கள். ஓகே. சிட்டியில் இருக்க எல்லா கோவிலுக்கும் நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறீங்க. கும்பாபிஷேகத்தில் நாங்கள் தான் தரோம். எல்லா கோவிலுக்கும், ஃபேமஸான கோவிலுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வஸ்திரங்கள் நிறைய வச்சிருக்கோம். ஓகே. அப்புறம் டர்க்கி டவல் வந்து ஒரு குடோன் ஃபுல்லாகவே டர்க்கி டவல் வச்சிருக்கோம் நாங்கள். ஓகே. அதுவும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். ஸோ எல்லாமே எங்கிட்ட ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். கடை ஆரம்பிச்சு 22 வருஷம் ஆகுது. 22 வருஷம். ஓகே சார். ஆமாங்க. ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரியாம தான் நாங்கள் இதில் அடி எடுத்து வச்சோம். இன்னைக்கு இதனால நிறைய க்ரோத் நிறைய இருக்கு. ஒரு கவுண்டரு 7 குடோன் வச்சிருக்கோம். ஓகே. ஓகே. அதனால வந்து கஸ்டமருக்கு என்ன சாட்டிஸ்ஃபைடா பண்ணணுமோ அதை பண்ணி தருவோம் நாங்கள். நைட்டிஸ், நீங்க பிளவுஸ், நைட்டி வந்து நாங்களே ப்ரொடக்ஷன் பண்றோம். ஓன் ப்ரொடக்ஷன் நம்ம மெட்டீரியல் வர வச்சு நாங்களே பண்றோம். ஓகே. அதுல வந்து இந்த ஃபால்ட், இந்த சாயம்பா, கலர் போகுது அதெல்லாம் இருக்காது. ஓகே. பர்ஃபெக்ஷனா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். ஓகே. பிளவுஸ் வந்து அதே மாதிரி டிசைனர் பிளவுஸ் நிறைய வச்சிருக்கோம். ராஜஸ்தான்ல இருந்து வருது. அது ரொம்ப நல்லா குவாலிட்டியா இருக்கும். அப்புறம் பிளைன் வந்து 2x2 பிளைன் 1 மீட்டர் 80 சென்டிமீட்டர்ல வச்சிருக்கோம். அது வச்சிருக்கோம். அது ஒரே ஐட்டத்துல 1000 பீஸ் கிட்ட கூட நாங்க கொடுக்குற மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னர் வச்சிருக்கோம். ஓகே. லேடிஸ் இன்னர் வச்சிருக்கோம், ஜென்ஸ் வச்சிருக்கோம். ஓகே. அதுக்கு என்ன கம்பெனி டிஸ்கவுண்ட் இருக்கோ அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம், ஹோல்சேல் ரேட்டு. ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா கர்ச்சீஃப், ஷர்ட், ரெடிமேட் ஷர்ட் நாங்களே ரெடி பண்றோம். ஓகே. ரெடிமேட் ஷர்ட்டுக்கு ஒரு குடோன் வச்சிருக்கோம் மேல. அதுல என்ன சைஸ் வேணுமோ அந்த தரலாம். பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒருவேளை டெக்ஸ்டைல் பிசினஸ் வரணும்னா அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இல்ல உங்ககிட்ட வந்தா என்ன மாதிரி கைட் பண்ணுவீங்க? அவங்க புதுசாக கடை ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க சொல்லுவோம், இதெல்லாம் வைங்க, முதல்ல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமாக சரக்கு வைங்க. அப்புறம் அவங்க கஸ்டமர் வந்து என்னென்ன கேட்குறாங்களோ ஒரு நோட் போட்டு அதில் எழுதிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்டாக்கை டம்ப் பண்ணுங்க. ஓகே. மொத்தமாக நீங்கள் போடாதீங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். உங்ககிட்ட ஒருவேளை வந்து கேட்டால் நீங்கள் லாரி ஷீட்டில் போட்டு டெலிவரி அனுப்பிச்சிருவீங்களா? எல்லா சர்வீஸும் பண்ணலாம் சார். ஓகே. வந்தாங்க, எடுத்தாங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே எடுத்தாங்கன்னா லாரியில் போட்டு அனுப்பிட்டு அங்கே மறுநாள் காலையில் 11 மணிக்கு அங்கே போயிடும். ஓகே. நீங்கள் த்ரூஅவுட் தமிழ்நாடு பண்றீங்களா, த்ரூஅவுட் இந்தியா ஃபுல்லா பண்றீங்களா? நாங்கள் வந்து சென்னை ஃபுல்லா பண்றோம். ஓகே. மதுரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. திருச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அது தவிர்த்து வந்து நாங்கள் ஆஸ்திரேலியா, கனடா, ஸ்ரீலங்கா, மலேசியா எல்லாம் வந்து இங்க கஸ்டமர் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கார்கோல கொடுத்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தருவோம். ஓகே. ரொம்ப நன்றி சார். நீங்க பிசினஸ் பண்ணணும் ஒரு வேலை நினைச்சீங்கன்னா அதுக்கான கைட்லைன்ஸை இவங்க கொடுத்துறாங்க, கைட் பண்றாங்க. எது வேணும், எவ்வளவு மெட்டீரியல் போடணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் கொடுப்பாங்க. அதனால பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது கல்யாண வீட்டுக்கு தலையெழுத்துப்பா சொந்தக்காரனுக்கெல்லாம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னா பல்கா தான் வாங்கணும். பல்கா வாங்கினா ரேட்டு கம்மியா இருக்கணும். அப்பதான் பட்ஜெட் ஒத்து வரும். ஏற்கனவே கல்யாண செலவு ஹெவியா இருக்கும்.
அது இந்த செலவு வேற கூடாமல் இருக்கணும்னா நேராக கடைக்கு கிளம்பி வந்துருங்க. முக்கியமாக நான் சொன்னது தான், குடோன் ஸ்ட்ரீட் எல்லா கடையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கும்போது என் கடை இல்லை சார், என் தெருவுக்கு வந்தாவே உங்களை வாழ வைக்கும் அப்படின்னாங்க. ஆனால் குறிப்பிட்ட ஒரு 2 கடையை ஏன் காமிச்சேன்னா, இங்கே ஹோல்சேலாக நீங்கள் எந்த பொருள் வேணுனாலும் ஒட்டு மொத்தமாக வாங்கிட்டு போயிடலாம். வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வாங்கிட்டு போகணும்னா அது மாதிரி ஒரு சில கடைகள் மட்டும் தான் இருக்குது. அந்த கடையில இருந்து உங்ககிட்ட பேசி எடுத்து போட்டிருக்கேன். கடை இருக்கிற இடம் வந்து குமரன் டெக்ஸ் நம்பர் 60 குடோன் ஸ்ட்ரீட் சென்னை 1. என்னுடைய ஃபோன் நம்பர் 9884873320. எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில் முக்கிய தெரு, அந்த தெருவில் என்ன பிஸ்னஸ் நடக்குது அப்படின்ற வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது குடோன் ஸ்ட்ரீட், கிடங்கு தெருன்னுவாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட அனைத்தும் கிடைக்கும். உங்களுக்கு மொத்தமாக வேணாலும் கிடைக்கும், ரீட்டைல் வேணாலும் கிடைக்கும். இன்னொன்று ஃபங்க்ஷனுக்கு வேணால் நம்ம ரொம்ப மெட்டீரியல் எடுப்போம், அதுக்கும் வரலாம். அல்லது நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, எனக்கு துணியை பற்றி தெரியாது, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா இங்கேருந்து எல்லா ஊருக்கு போகிறதுனால அந்த ஊரில் என்ன மாதிரி கலர்ஸ் போவோம், என்ன ரேட்டில் போவோம், என்ன மெட்டீரியல்லாம் போவோம் அப்படின்ற டீட்டெயிலும் கைட் பண்ணி தான் உங்களுக்கு தருவாங்க. மெட்டீரியலை நீங்கள் வாங்கிட்டு சேல்ஸ் பண்ணிவிட்டு ஒருவேளை அந்த கலர் அங்கே போகல அப்படின்னா ரிட்டர்ன் கூட எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா பணமாக ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதில் வேறு மெட்டீரியல் கொடுப்பாங்க. பட் டஸ்ட் பண்ணாமல் டிஸ்பிளேல வைக்காம கடை உள்ளே இருந்தால் ஓகே ரைட். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் நிறைய கடையை காமிச்சிருப்பேன். இந்த ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கடைகள் இருக்குது. பிராண்டட் இருக்குது, லோக்கல் இருக்குது, அதாவது சூரத்து அப்படி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பிராண்டடும் இருக்குது. எல்லாமே இருந்தாலும் ஒரு சில கடையில் ஒட்டு மொத்தமாக எல்லாம் வாங்கி போய் பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு கடைக்கு போனால் சாரீ, ஒன்று போனால் பேண்ட் ஷர்ட்டு, ஒன்று போனால் சுடிதாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே ஒரு சில கடையில் மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கடைக்கு தான் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி. ஓகே சார், நம்ம ஸ்ட்ரீட்டுடைய சிறப்பு முதல்ல சொல்லுங்க, அப்புறம் உங்க கடையுடைய சிறப்பு ரெண்டாவதாக கேட்டுப்போம். இது வந்து வாழ வைக்கும் தெரு. வாழ வைக்கும் தெரு, சூப்பர், அருமை. உழைப்பாளிகளை வாழ வைக்கும் வாழ வைக்கும் தெரு, ஓகே. அதனால இந்த தெருவில் எல்லாமே அனைத்தும் கிடைக்கும். டெக்ஸ்டைல்ல பேண்ட் ஷர்ட்டு, சாரீஸ், பிளவுஸ், இன்ஸ்கர்ட், லைனிங்கு, ஃபால்ஸ், துணியினுடைய சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே ஆமா, ரெடிமேடான மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும். Okay. ஸோ சப்போஸ் அதான் பிஸ்னஸ் பண்றாங்க, சிறுதொழில் முதல்ல ஆரம்பிக்கணும்ன்றா கூட இங்க வந்துட்டு கொண்டு போனா சேல் பண்ணலாம். சப்போஸ் சேல் இல்லைனா ரிட்டர்ன் கொண்டு வந்தா மாத்திப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் உண்டு இதுல. ஓகே. இந்த ஸ்ட்ரீட்ல உண்டு. முழுமையா பிசினஸ் பண்ணணும்னு வரவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இந்த தெருவில் கிடைக்கும். ஓகே, சூப்பர். எங்க சார்பு இல்லாம இந்த தெருவினுடைய சார்பாக கிடைக்கும். உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, என் கடையில கிடைக்கும்னு சொல்லாம இந்த தெருவில் எல்லா ஷாப்புமே ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்களை ஊக்கப்படுத்துற மாதிரி, அவங்களுக்கு எந்த லாஸும் வராம பண்றோம் அப்படின்னு சொல்லிக்காரு. அது கூடுதல் பலம், தன்னுடைய கடை மட்டும் சொல்லாம. ஓகே சார், பிராண்டட் அப்படின்னா என்னென்னலாம் பிராண்டட்? எல்லாமே ரைமான்ஸ், டிக்ஸாம், ஓசியம், மகாராஜா, பிகேஎல், நிவாடா, கினி, பொன்னிகாசு மாதிரி பல ரகம் இருக்கு. சாரீஸ் பார்த்தீங்கன்னா கார்டன், ஸ்ரீஜி, நிறைய ரகம் இருக்கு. சாரீஸ்ல மில் இருக்கு, சப்ளிமெண்ட்ஸ்ல மில் இருக்கு, பிளவுஸ்ல இருக்கு, பிளவுஸ்ல மஃபுட் எல்லாமே ஐட்டம் இருக்கு. ஓகே. மில்லு சம்பந்தப்பட்டது இந்த தெருவில் இல்லாதது ஒண்ணுமே கிடையாது. ஓகே. எல்லா மில்லும் இந்த தெருவில் இருக்கு. ஓகே. அதெல்லாம் முக்கியமா சில பேர் இது ஒரு டீலர்ஷிப் மாதிரி எடுத்து இது பர்டிகுலர் நான் இதுதான் பண்ணுவேன் செய்வாங்க, அப்படியும் பண்றவங்க ஆள் இருக்காங்க. ஓகே, ரைட். இதனால இந்த தெருவில் அனைத்தும் கிடைக்கும். ஓகே, ரைட். இப்போ நான் இங்க இருக்கிறேன்பா, எனக்கு ஒரு 500 சேலை வேணும், 200 சேலை வேணும், எங்க ரிலேஷன் எல்லாம் கொடுக்கணும், 100 சேலை வேணும்னா உடனே ஸ்பாட்ல கிடைக்கும். ஓகே. நாளைக்குன்றது இல்லாத இன்னைக்கே கிடைக்கும். ஸோ எனி குவான்டிட்டி எவ்வளவு வால்யூமா இருந்தாலும் இங்க வந்தீங்கன்னா கிடைச்சிடும் அப்படின்றாங்க. இல்லைங்க, நீங்க ஆர்டர் போட்டு போங்க, அனுப்பி வைக்கிறதெல்லாம் கிடையாது. அப்பவே நீங்க எவ்வளவு குவான்டிட்டி வேணாலும் கொடுக்க தயாரா இருக்காங்க. எல்லா இந்த தெருவில் எல்லா கடைக்காரர்கிட்டயும் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்கும். ஓகே. எல்லாருமே அந்த மாதிரி ஸ்டாக் வச்சு தான் பிசினஸ் பண்றாங்க. ஓகே. எவ்வளவு வேணா கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம் சார். இன்னும் ஒரே ஒரு கூடுதல் விஷயம், உங்க கடை பேரும் ஃபோன் நம்பரும் முடிஞ்சா சொல்லுங்க. கண்டிப்பா. என் கடை பேர் பார்வதி டெக்ஸ்டைல், பார்வதி சில்க். ஓகே. ஸோ ஃபோன் நம்பர் 2538-1941, 2539-1942. ஓகே, குட். இப்போ இதுல உங்களதுல இங்க பேண்ட் ஷர்ட் இது மாதிரி ஐட்டம் இருக்கு. உங்களது வேற என்னென்ன சார் இருக்கு? அவன் எதுக்கு என்ன பார்வதி சில்க்னு ஒன்று வச்சிருக்கேன். அதில் சாரீஸ் ஃபுல்லா இருக்குங்க. ஓகே, ரைட். இதை பார்த்தீங்கன்னா பார்வதி டெக்ஸ்டைல், பிளவுஸ், இன்ஸ்கர்ட், லைனிங்கு, ப்ளஸ் நைட்டி, டவல். ஆண்களை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டீங்களா சார்? என்ன சார் அநியாயமா இருக்கு, மொத்தமே கடையை வச்சுட்டு ஜென்ஸுக்கு ஏதாவது வச்சிருங்க. பேண்ட் ஷர்ட் பிளஸ் எல்லாமே ஜிபா பைஜாமா எல்லாமே ஆல்வேஸ் ரெடிமேட் வச்சிரும், மெட்டீரியல் வச்சிரும். ரைட். இங்க இது இருக்கு, அங்க சில்க்ஸ் இருக்கு, அதுவே உங்களுக்கு ரெடிமேட் இருக்கா? ரெடிமேட் நாங்க வச்சிருக்கோம், எல்லாமே வச்சிருக்கோம். மெட்டீரியல் சம்பந்தப்பட்ட நம்ம கடவுள் வந்துட்டா எல்லாமே கொண்டு போகலாம். ஓகே. நீங்க கடையை வாட்ச் பண்ணீங்கன்னா டைரக்டா இங்க வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஓனரையே நான் காமிச்சிட்டேன். ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரீட்ல எனக்கு தெரிஞ்ச கடைன்ற மாதிரி இந்த கடைக்கு கூப்பிட்டு வந்து
பேசிட்டேன். நீங்க இந்த ஸ்ட்ரீட் அவரும் என்ன சொன்னார், என் கடையே விளம்பரம் பண்றது இல்லை, இந்த தெருவுக்கு வந்தாவே உங்களுக்கு ஒரு லாபகரமான பிசினஸ் இருக்கும், எல்லாருமே கைட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஏதுவா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹாப்பி. நானும் நிறைய ஸ்ட்ரீட் எடுத்து போட்டிருக்கேன். அதெல்லாம் பிசினஸ் பண்றதுன்றது இல்லை, வீட்டுக்கு தேவைக்கு மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த தெருவில் இப்போ நான் சொல்லியிருக்கிறது நீங்க சொந்த தொழில் பண்ண முடியும். எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த கிராமமா இருந்தாலும் நீங்க வாங்கி போய் சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. டெஃபினட்டா மிஸ் பண்ணாம குடோன் ஸ்ட்ரீட், அதாவது கிடங்கு தெரு, பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் அருகில், ஹைகோர்ட்டுக்கு பக்கத்துல, ஈவினிங் பஜாருக்கு பக்கத்துல, இவ்வளவு அடையாளம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வந்து தேவையானதை வாங்கி பயன்பெறுங்க. தேங்க்யூ. தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையான்னு சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்த வீடியோ போட முடியும். தேங்க்யூ ஸோ மச். விளம்பரத்துக்குன்னு நினைச்சீங்கன்னா கவலையப்படாதீங்க. எல்லா கடையும் சுற்றி பாருங்க. உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ, எங்கே ரேட்டு கம்மியோ, எங்கே தரமாக இருக்கோ, எங்கே அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்களோ, எங்கே நல்லா உபசரிக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் எடுத்தால் போதும். அதனால் நான் சொன்னதே வேத வாக்கெல்லாம் கிடையாது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் நான் அடுத்த வீடியோ போடலாமா வேணாமா, எந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன்றது என்னால் புரிய முடியும். ஓகே, தேங்க்யூ, பாய், டேக் கேர்.